Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ஒரு சூப்பர் ஹிட் லேட்டஸ்ட் 5G ஃபோன் தான் பார்க்க போறோம். மாடல் வந்து பார்த்தோம் அப்படினா OnePlus Nord 3ங்கற 5G ஃபோன் தான். இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படினா 28000 ல இருந்து 34000 வரைக்கும் மேக்ஸिमम இந்த ஃபோன் வந்து வருது. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத நாம பாத்துறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படினா RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து ரெண்டு ஆப்ஷன்ல வருது. ஒன்னு வந்து 8GB RAM, இன்னொன்னு வந்து 16GB RAM. உண்மையிலேயே இந்த ரெண்டு ஆப்ஷனுமே பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. இதுல வந்து நீங்க 8GB சூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இன்னைக்கு ஸ்டார்டிங் பிரைஸ்ல 28000 காமிக்குது. அதுவே நீங்க 16GB சூஸ் பண்ணீங்க அப்படினா 34000 36000 வந்து பார்த்தோம் அப்படினா இன்னைக்கு Flipkartல காமிக்குது. சோ இதுல நீங்க செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க அப்படினா உண்மையே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏனா மல்டிடாஸ்கிங்க்கும் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு வந்து 16GB RAM வந்து சூப்பராவே இருக்கும். 8GB RAM ஓகே தான், பட் 8GB ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஸ்பேஸ் வந்து குறைச்சிடுறாங்க. 8GB க்கு 256 கொடுத்தாங்க அப்படினா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனா 8GB க்கு வந்து 128 தான் கொடுக்குறாங்க. அதனால நீங்க 16GB 256 எடுக்கிறது வந்து நல்ல ஆப்ஷன். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து உண்மையே நல்லாவே இருக்கு. ரெண்டாவது வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷன். இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தோம் அப்படினா ஸ்டார்டிங்கே 128GB தான் கொடுக்குறாங்க. பட் இவ்ளோ காஸ்ட்க்கு வந்து எடுத்தோனே 256GB ஆரம்பிச்சிருக்கலாம். பட் ஸ்டார்டிங் வந்து 128 தான். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா 256GB தான். ஓகேங்களா? சோ அது இல்லாம இந்த ஃபோன்ல கார்ட் ஸ்லாட் வந்து கிடையாது. அப்ப வந்து பார்த்தோம் அப்படினா செகண்ட் ஆப்ஷன் தான் பெஸ்டா இருக்கும். ஏன்னா நீங்க நிறைய ஃபைல்ஸ், ஆடியோஸ், வீடியோஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது போக போக உங்க லைஃப் சைக்கிள் வந்து நல்லா இருக்கணும் அப்படினா செகண்ட் ஆப்ஷன் வந்து நல்ல ஆப்ஷன் தான். இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து UFS 3.1 பேஸ் பண்ணிருக்கு. அண்ட் இந்த ஃபோன்ல கார்ட் ஸ்லாட் வந்து கிடையாது. அடுத்தது தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா OS. இந்த ஃபோன்ல கஸ்டம் OS ஆக்ஸிஜன் OS வந்து 13.1 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து லேட்டஸ்ட் Android 13 பேஸ் பண்ணிருக்கு. பிளஸ் இது இல்லாம 3 OS அப்டேட் வந்து இந்த ஃபோன்ல வரும். பிளஸ் அது இல்லாம 4 years வந்து செக்யூரிட்டி பேட்சஸ் வந்து இருக்கு. சோ தேர்ட் ஆப்ஷன் இந்த ஃபோன்ல நல்லாவே இருக்கு. அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படினா பேட்டரி. ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து 5000 மினிமம் வேணும். சோ இந்த ஃபோன்ல மினிமம் வந்து 5000 வந்து இருக்கு. சோ இது நல்ல ஆப்ஷனா இருக்கு. பிளஸ் அது இல்லாம ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து 18 வாட்ஸ் வந்து இருக்கு. சோ இதுவும் வந்து எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து சிப்செட். சோ இந்த ஃபோனோட சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா MediaTek Dimensity 9000 உடைய லேட்டஸ்ட் சிப்செட் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதோட ஸ்பீடும் பார்த்தோம் அப்படினா 3.0 GHz வந்து நல்லாவே இருக்கு. பிளஸ் ஆக்டா-கோர் பேஸ் பண்ணி இருக்கு. அது இல்லாம இந்த சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா உங்களுக்கு கேமிங்க்கும் மல்டிடாஸ்கிங்க்கும் ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ்க்கும் பேட்டரியோட ஹெல்த்துக்கும் பார்த்தோம் அப்படினா உண்மையே நல்லாவே இருக்கு. அது இல்லாம கேமிங்க்கு வந்து பார்த்தோம் அப்படினா Mali G710 வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃபோனோட மொத 5 ஃபீச்சருமே பார்த்தோம் அப்படினா ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்த ஃபீச்சர் வந்து டிஸ்ப்ளே. இதுல இந்த ஃபோனுடைய ஸ்கிரீன் சைஸ் வந்து பார்த்தோம் அப்படினா 6.74 இன்ச்சஸ் இருக்கு. சோ இதன் மூலமா நீங்க ஹரிசாண்டலா மூவிஸ் பார்க்கிறது வந்து உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் ஃபோனுடைய ரெசல்யூஷன் மினிமம் Full HD Plus இருக்கணும். அது வந்து இந்த ஃபோன்ல கொடுத்துட்டாங்க. பட் இந்த ஃபோனோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகன்றதுனால இது இன்னும் அதிகப்படுத்தி இருக்கலாம். பட் ஆனா Full HD Plus தான் கொடுத்திருக்காங்க. பட் இது ரொம்ப இதெல்லாம் சொல்ல முடியாது. இது வந்து நல்ல ஆப்ஷன் தான். அடுத்து பேனல் வந்து பார்த்தோம் அப்படினா சூப்பரா AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து நல்ல ஆப்ஷன் தான். அதுக்கு அப்புறம் 10 bit கலர் சப்போர்ட் இருக்கு. பீக்கோட பிரைட்னஸ் வந்து பார்த்தோம் அப்படினா டைரக்ட் சன்லைட்டுக்கு வந்து மினிமம் 500 வேணும். இந்த ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ப்ரொடக்ஷனுக்கு வந்து Gorilla Glass இருக்கு. அதுக்கு அப்புறம் HDR10+ சப்போர்ட்டும் இந்த ஃபோன்ல இருக்கு. சோ டிஸ்ப்ளே பாக்கும்போது இதுல எல்லா ஃபீச்சருமே சூப்பரா இருக்கு. அடுத்து கேமரா ஆப்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் கேமரா வந்து ட்ரிபிள் செட்டப்ல இருக்கு. அதுல மெயின் கேமரா வந்து 50 MP கேமரா பிளஸ் அதுல வந்து Sony சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அதனால கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு அப்புறம் 8 MP அல்ட்ரா கேமரா இருக்கு. அதுலயும் Sony சென்சார் இருக்கு. சோ அதனால உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். பிளஸ் 2 MP மேக்ரோ லென்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த பேக் கேமரால நீங்க மேக்ஸிமம் வந்து 4K வீடியோ வரைக்கும் சப்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் செல்ஃபி கேமரா வந்து சிங்கிள் செட்டப் தான். சோ அது வந்து 16 MP ல வருது. அதுல வந்து HD ரெக்கார்டிங், Full HD ரெக்கார்டிங் வரைக்கும் பண்ண முடியும். அதுக்கு அப்புறம் இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படினா ஸ்டார்டிங் வந்து நீங்க 8GB 128 சூஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 28000 வந்து இன்னைக்கு Flipkartல காமிக்குது. அதுவே நீங்க 16GB 256GB சூஸ் பண்ணீங்க அப்படினா 34000 காமிக்குது. சோ இது வந்து கலருக்கு தகுந்த மாதிரி ஒரு 1000 வந்து இன்கிரிமென்ட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படினா இப்போ நம்ம பார்க்கிறது வந்து கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். இதுவே நீங்க வந்து கிரேல சூஸ் பண்ணோம் அப்படினா உங்களுக்கு வந்து இந்த 35000 நியரஸ்ட் வந்து காமிக்குது. ஓகேங்களா? சோ கலர் வேரியேஷன்ல ஒரு 1500 வந்து டிஃபரன்ஸ் காமிக்குது. அதுக்கு அப்புறம் இந்த ஃபோனோட weight வந்து பார்த்தோம் அப்படினா 193.5 கிராம் வந்து weight இருக்கு. பிளஸ் ஸ்லிம்மஸ்ட் வந்து 8.51 thickness இருக்கு. ஸ்லிம்மஸ்ட் மொபைலாவும் இருக்கு. அண்ட் கனெக்டர் வந்து பார்த்தோம் அப்படினா டைப் C போர்ட் வந்து இருக்கு. அண்ட் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் வந்து இந்த ஃபோன்ல நோ. ஏன்னா இந்த கார்ட் ஸ்லாட்டே இந்த ஃபோன்ல கிடையாது. சோ அப்ப வந்து டிஃபால்ட்டா உங்களுக்கு 2 ஸ்லாட் தான் இருக்கும். மத்த ஸ்பெஷல் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படினா இதுல வந்து 4K வீடியோ சப்போர்ட்டிங் இருக்கு. அதுக்கு அப்புறம் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீனா ஸ்டூடியோ ஸ்பீக்கர்ஸ். அதுக்கு அப்புறம் டால்பி அட்மாஸ் இருக்கு. சோ அதனால வந்து சவுண்ட் சிஸ்டம் வந்து கிளியராவும் கிறிஸ்டலாவும் இருக்கு.
மற்ற பேசிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. அண்ட் ஆடியோ ஜாக் வந்து இந்த ஃபோனில் வந்து டைப் சி பேஸ் பண்ணி தான் இருக்குது, 3.5mm கிடையாது. ப்ளஸ் பில்டிங் வீடியோ எடிட்டர் இந்த ஃபோனில் இருக்குது. அதுக்கப்புறம் NFC சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. தென் வாட்டர் ப்ரொடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா IP54 வந்து இந்த ஃபோனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ஃபோனில் ட்ராபேக்குன்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ட்ராபேக் எதுவுமே இல்லை. பட் ஒரு ஃபோனுக்கு கண்டிப்பாக சில ட்ராபேக் கண்டிப்பாக இருக்கும். அப்படி ட்ராபேக்குன்னு சொல்கிற விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா மொதல் ட்ராபேக் என்ன அப்படின்னா கார்ட் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் இல்லை. பட் கார்ட் ஸ்லாட் வந்து யாருக்கு இஷ்யூவாக இருக்கும் அப்படின்னா நிறைய டேட்டா யூஸ் பண்ணுறவங்க, ரொம்ப அதிகமாக ஸ்டோர் பண்ண நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது இஷ்யூவாக இருக்கும். ஆனால் இந்த ஃபோனில் இன்டர்னல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 128 256 அதுக்கு 256 கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக 256 512 கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் அதை வந்து இங்கே கொடுக்கல. கார்ட் ஸ்லாட் வந்து இது வந்து ஒரு ட்ராபேக்காக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பட் இது வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதாவது 16GB 256GB நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கும். அப்போ நீங்கள் கார்ட் ஸ்லாட்டை பற்றி உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அடுத்த ட்ராபேக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் FM ரேடியோ இல்லை. ஸோ FM வந்து இப்போ பாப்புலாரிட்டி இல்லை. அதனால் இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக சொல்ல முடியாது. ஸோ சில ஃபோனில் வருது, சில ஃபோனில் வர மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இந்த ஃபோனில் இல்லை, ஒயர்டு சார்ஜிங் தான். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக்லாம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனுடைய ட்ராபேக்காக நம்ம சொல்லலாம். ஃப்ளிப்கார்ட்டில் 4.4 இருக்குது. ஸோ 1000+ ரேட்டிங்ஸ் இருக்குது. இதில் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 4.2 இருக்குது. இதுக்கு வந்து ரீசன் வந்து என்ன அப்படின்னா சோனி கேமரா இருக்குது. ஸோ அதுதான் வந்து இது எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி வந்து பார்த்தோன்னா 4.0 இருக்குது. அண்ட் டிஸ்பிளே பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ 4.4 இதில் யூசரோட ரேட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து நல்ல ரேட்டிங்காக தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஃபோனும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம OnePlus உடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து MRP பார்த்தோம் அப்படின்னா 13K 33, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் 37 இருக்குது. ஸோ 2 வேரியன்ட் இருக்குது, 8GB 128GB இன்டர்னல் இருக்குது. அதுவே 16 சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 256GB இருக்குது. கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிரே அண்ட் க்ரீன் கலர்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 193 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா OS வந்து 13 பேஸ் பண்ணியிருக்கு, ஆக்சிஜன் OS இருக்குது. ஸோ MediaTek உடைய லேட்டஸ்ட் ப்ராசர் இருக்குது. ஸோ பேட்டரி வந்து 5000 இருக்குது. அண்ட் கேமரா செட்டப் முக்கியமாக இந்த ஃபோனில் சோனி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் அந்த ஃபோனுடைய காஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம். அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா லேட்டஸ்ட் MediaTek ப்ராசர் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஃபோனுடைய மேக்ஸிமம் வந்து 34 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 4K வீடியோ வந்து மேக்ஸிமம் லெவல் வரைக்கும் இந்த ஃபோனில் சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து அண்ட் இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஃபோனுடைய ஷார்ட் அன்பாக்சிங்கை இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பாக்ஸ்குள்ளே ஒரு ஃபோன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்டிவ் கேஸ் இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடக்டர் இருக்கும், அதுக்கப்புறம் சிம் எஜெக்டர் வந்து இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸு, குவாலிட்டி, ப்ராசஸர் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தாங்க, வாங்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரேட்டிங்கும் பார்த்தோம் அப்படின்னா 5 வந்து 4.4 அண்ட் 4.3 இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.